இன்னைக்கு நம்ம 2021ல ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பேப்பர் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரான ஒரு படத்தை பார்க்க போகிறோம். நான் என் வாழ்க்கையில் பார்த்த ஒரு பெஸ்ட்டான படம்னா கண்டிப்பாக அது இந்த படம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு குப்பை பொறுக்கிறவனுக்கு பெருசாக என்ன கதை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சாதாரணமாக போய் இந்த படத்தை பார்த்தேன். ஆனால் இந்த படம் பார்த்து முடித்தவொடனே கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி உங்ககிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த படம் எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்க போகுது. இந்த படம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள். கிளைமேக்ஸ் வரைக்கும் பாருங்கள். இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் உங்கள் நெஞ்சையே வெடிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இருக்குது. பொறுமையாக இந்த படத்தை ஃபீல் பண்ணி கேளுங்க. சரி வாங்க இந்த படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் பயங்கர ரிச்சான ஒரு சிட்டியை காமிக்கிறாங்க. ஒருத்தன் காரில் போயிட்டு இருக்கான். முன்னாடி ஒருத்தன் குப்பை பொறுக்கிட்டு இருக்கான். அவன் கொஞ்சம் வழியில் நிற்கிற காரணத்தினால நகர்ந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனுஷத்தன்மையே இல்லாமல் மனிதாபிமானமே இல்லாமல் ரொம்ப அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கான். அந்த குப்பை பொறுக்கிறவன் வேறு யாரும் இல்லை, நம்ம படத்துடைய ஹீரோ தான். அவரும் வேறு ஒன்றுமே பேச முடியாமல் அந்த குப்பை வண்டியை தள்ளிக்கிட்டு அங்கேருந்து போகிறப்ப ஒரு பில்டிங்கை பார்த்துக்கிட்டே போகிறாரு. இந்த பில்டிங் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துடைய கடைசியில் தான் உங்களுக்கு தெரிய வரும். நம்ம ஹீரோ அந்த குப்பை வண்டியை தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறப்ப பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ அப்படியே இங்கேருந்து ஒரு கடைக்குள்ளே ஓடி வராரு. நம்ம ஹீரோக்கு உடம்பு சரியில்லை, அப்படியே வந்து பொத்துன்னு கீழே விழுகிறாரு. பயங்கரமாக மூச்சு வாங்குது. அந்த கடையில் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு இருக்காரு. உனக்கு என்ன ஆச்சு, உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சா? சரி ஓகே, நான் உடனே மாமாக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமாக்கு கால் பண்ணுறாரு. அவரும் ஒரு டாக்ஸியை கொண்டு வந்து இவரை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணுறாரு. உள்ளே போனோடனே பிச்சைக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரமாக உட்காருங்க, போயிட்டு ஃபஸ்ட்டு பே பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அங்கே ஒரு லேடி அவங்களுடைய குழந்தைய தூக்கிட்டு வந்து சீக்கிரமாக என் பையனை காப்பாற்றுங்க, மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கான், சீக்கிரம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கிறப்ப நிறைய நர்ஸ் வந்துட்டு அந்த குட்டி பையனை தூக்கிட்டு போகிறாங்க. இவங்க அப்படியே போயிட்டு அழுதுகிட்டே உட்காடுறாங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்காரு. அதே டைமில் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் போயிட்டு காசை கொஞ்சம் பே பண்ணிட்டு வந்துட்டாரு. டாக்டர் நம்ம ஹீரோ வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. செக் பண்ணுறப்ப மாஸ்க்லாம் போட்டுக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு மேலே பயங்கரமாக நாத்தடிக்குது போல. இப்போ அந்த டாக்டர் என்ன விஷயம் சொல்கிறாருன்னா, எல்லாமே உனக்கு தெரிஞ்ச விஷயம் தான்ப்பா, நம்மளும் ரொம்ப நாளாக வந்துட்டு உன்னுடைய கிட்னிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்னி ஃபெயிலியர் ஆகி ரொம்ப நாள் ஆகுது. நீ சீக்கிரமாக ஒரு டோனரை கண்டுபிடி, அது மட்டும் இல்லாமல் நிறைய பணம் வேறு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து ஒரு சில ஊசிலாம் போட்டுட்டு மருந்து மாத்திரைலாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. காரில் போயிட்டே இருக்கிறப்ப என்னடா பணம் சேர்த்து வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் கேட்டுக்கிட்டே போகிறாரு. நானும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கிட்டே வரேன் அங்கிள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு போகிறப்ப இப்போ உடனே நம்ம ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாரு, என்னடா என் மேலே நாத்தமே அடிக்கல அப்படின்னு சொன்னேன், எதுக்கு அந்த டாக்டர் மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அந்த ஆளுக்கு உன்னுடைய வாசனை பிடிக்கல போலப்பா அப்படின்ற மாதிரி அவன் கலாய்க்கிட்டான். அப்படியே நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் மருந்து மாத்திரலாம் போட்டுக்கிட்டு அன்றைக்கி நைட்டு படுத்து தூங்கிட்டாரு. மறுநாள் காலைல விடியுது. நம்ம ஹீரோ எந்திரிச்சு குளிச்சுட்டு நல்லா பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மாப்பிள்ளை மாதிரி கிளம்பி நடந்து போயிட்டே இருக்கிறப்ப ஒரு 4-5 பசங்க வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. அந்த குட்டி பசங்க வந்துட்டு அங்கிள் கொஞ்சம் காசு கொடுங்க அங்கிள், பசிக்குது அங்கிள், ப்ளீஸ் அங்கிள் அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப என்னடா பிச்சைக்கார பசங்களா காசை வாங்கிட்டு போயிட்டு தம் அடிக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. சத்தியமாக இல்லை அங்கிள், பசிக்குது அங்கிள், ரொட்டி வாங்குறது தான் அங்கிள், ப்ளீஸ் கொடுங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி கெஞ்சிடப்ப சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் காசை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி கைலாங்கடைக்கு போகிறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கைலாங்கடை வச்சிருக்காரு. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ போர்ட்லாம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு அவங்களுக்கு அந்த குப்பை வண்டிலாம் எடுத்து கொடுத்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு போயிட்டு கல்லால் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ ஃப்ரெண்டு வராரு. ஃப்ரெண்டு வந்துட்டு மச்சான் நீ ஒன்றும் பிஸ்னஸ்க்கு போக தேவையில்ல, நீ வந்துட்டு கடையிலேயே உட்காந்துட்டு நேற்று நைட்டே நீ செத்து போயிருப்ப, அந்தளவுக்கு உன்னுடைய உடம்பு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப சாவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ப்ரோ, ஆனால் என்னுடைய கனவு என்ன ஆகுது, நான் எப்படியாச்சும் எங்கள் அம்மாவை தேடி கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள் கடைசி பர்த்டேக்குள்ளே நான் வந்துட்டு என்ன விஷ் கேட்டிருக்கேன்னா எப்படியாச்சும் எங்கள் அம்மாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் எடுத்து காமிக்கிறாரு. நம்ம ஹீரோ அந்த ஆசையை எழுதி வச்சிருக்காரு. கண்டிப்பாக அவங்களுடைய ஆசை நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வேலைக்கு கிளம்புறாரு. நம்ம ஹீரோ கல்லாவை பார்த்துட்டே இருக்கிறப்ப நிறைய கலெக்ஷன் வருது. எல்லா கலெக்ஷன் காசையுமே வாங்கி வச்சுட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் காசு கிடைக்குது. அந்த காசை நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டு போயிட்டு அப்படியே சேமித்து வைக்கிறாரு. இப்போ அப்படியே இங்கே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. அவர் அப்படியே ஒரு முழுக்க இருக்கிற எல்லா குப்பை தொட்டில இருந்துமே அட்டை பாட்டில் இது போல விஷயங்கள்லாம் பொறுக்கிட்டே இருக்கிறப்ப அங்கே இன்னொரு டீமை பார்க்குறாரு. அவனுங்க பார்த்துட்டு என்னோட ஏரியாக்குள்ளே வந்து நீ எப்படா பொறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வரானுங்க. இவர் எஸ்கேப் ஆகி அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப அவனுங்க விரட்டிக்கிட்டே வரானுங்க. நடுவில் குறுக்கால இன்னொரு வண்டி வந்ததுனால அவனுங்க அப்படியே கீழே விழுந்துட்டானுங்க. இவர் அப்படியே இந்த கைலாங்கடைக்கு வந்துட்டு இந்தடா மச்சான் நீ நிறைய கலெக்ஷன் ஆயிருக்கு, பார்த்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். இங்கே நம்ம ஹீரோ எல்லா கணக்கு வழக்கையும் பார்த்து முடிச்சுட்டு இன்னைக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா காசு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை தூக்கிட்டு போயிட்டு சேமித்து வைக்க போகிறாரு. டக்குன்னு பார்த்தா அந்த பக்கம் எலி ஓடுற மாதிரி என்னமோ சத்தம் கேட்குது. டக்குன்னு நம்ம ஹீரோ ஒரு பெரிய கட்டையாக தூக்கிட்டு போயிட்டு அந்த எலி அடிச்சு சாகடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டையை தூக்கிட்டு போகிறாரு. இந்த இடத்துல நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஒரு குப்பை வண்டியை தள்ளிட்டு வந்தான் பார்த்தீங்களா, அந்த குப்பை வண்டிக்குள்ளேருந்து சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோ அந்த குப்பை வண்டியை ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாரு. அதுக்குள்ளேருந்து ஒரு குட்டி பையங்க ஒரு
5-6 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பையன் அப்படியே ஓடி போயிட்டு ஒளிஞ்சிக்கிறான். தம்பி உனக்கு என்னடா ஆச்சு, எப்படி அந்த குப்பை வண்டிக்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவன் ரொம்பவும் பயப்படுறான். உடம்பு முழுக்க பயங்கரமாக அடிபட்டுருக்கு. இவனுடைய ஆக்டிங் வேறு லெவலில் இருக்கும். அந்த பையன் போயிட்டு அப்படியே இருட்டில் ஒளிஞ்சிக்கிறான். நம்ம ஹீரோ ஃபோனில் இருக்க டார்ச் லைட் ஆன் பண்ணி அவனுடைய மூஞ்சை பார்க்குறப்ப அவன் பயங்கரமாக பயப்படுறான். மூஞ்சி முழுக்க அப்படியே உடம்பு முழுக்க அங்கங்கே பயங்கரமாக தடுப்பாக வீங்கி போயிருக்கு. பயங்கரமாக அடித்து வச்சுருக்காங்க. அவன் பேசவே பயப்படுறான். நீ ஒன்றும் பயப்படாத, நான் அவனை ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ எங்கேருந்து வந்திருக்க, நீ எப்படி அந்த குப்பை வண்டிக்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எங்கள் அம்மா தான் தூக்கிட்டு வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். என்னடா சொல்கிறேன், எங்கேயாச்சும் பெத்த தாயே தன்னுடைய மகனை கொண்டு வந்து குப்பை தொட்டியில் போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப என்னுடைய ஸ்டெப் ஃபாதருடைய தொல்லை தாங்க முடியல, டெய்லி என்னை போட்டு பயங்கரமாக அடிக்கிறான், எங்கள் அம்மா வேற டார்ச்சர் பண்ணுறான், அவன் கிட்ட இருந்து என்ன காப்பாற்று தான் எங்கள் அம்மா என்னை கொண்டு வந்து குப்பை தொட்டியில் போட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு ரொம்பவும் மனசு கஷ்டமாக இருக்குது. உன்னுடைய பேர் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அலி அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே அலி, வெளியே வா, நான் உனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறேன், கண்டிப்பாக உனக்கு பசிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவன் அமைதியாக இருக்கான். நம்ம ஹீரோ போயிட்டு அப்படியே சாப்பாடு கொண்டு வந்து போட்டு கொடுக்குறாரு. அந்த பையன் ஓடி வந்து உட்காந்துக்கிட்டு இது வரைக்கும் அவன் வாழ்க்கையிலேயே சாப்பாடே பார்க்காத மாதிரி பயங்கரமாக அப்படியே ஒரு மாதிரி பாவமாக சாப்பிடுவான் பாருங்க. நமக்கே அப்படியே மனசு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். அவன் சாப்பிட்டுட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோ உடம்பு முழுக்க பார்க்குறாரு. என்னப்பா அவனுக்கு உடம்பு முழுக்க அடிபட்டிருக்கு, இதெல்லாம் அந்த ஸ்டெப் ஃபாதர் பண்ண வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, நீ வந்துட்டு வெறும் காலம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ வந்து ஒரு ஷூவை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவனும் அப்படியே போட்டுக்கிறான். சரி ஓகேவா, நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ப்ளீஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மட்டும் வேணாம், ப்ளீஸ் என்னை கொண்டு போய் விட்டுறாதீங்க, நான் இங்கேயே இருக்கேன், ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை கூப்பிட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்த ஆரம்பிக்கிறான். சரி ஓகே, நான் கூப்பிட்டுட்டு போகல, நீ அமைதியாரு, நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் பேசிக்கலாம், வா என் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவனை படுக்க வைக்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வராரு. நம்ம ஹீரோவும் அவரை பிடிச்சி வலிச்சிக்கிட்டு வந்து என்னடா பண்ணி வச்சிருக்க, உன்னுடைய குப்பை வண்டிக்குள்ளே எப்படி இந்த குட்டி பையன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இப்போ இவனை நம்ம வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ண போகிறோம், உனக்கு ஏதோ ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எனக்கு ஒன்றுமே தோணவே இல்லை, நம்ம வேணால் அங்கிள் கிட்ட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நம்ம அங்கிள் கிட்ட போனால் அவர் கண்டிப்பாக போலீஸ் கிட்ட போயிடுவார். அந்த பையன் ஏற்கனவே ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கான், அவனுடைய வாழ்க்கை முழுக்க ரொம்பவும் கஷ்டப்பட்டுருக்கான், இதுக்கு மேலே கொஞ்ச நாளாச்சு நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப வேணாம் ப்ரோ, நம்ம போயிட்டு அங்கிள் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். அங்கிள் கிட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நிற்கிறாரு. சரி ஓகே 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 டென்ஷன் ஆகாது, அங்கிள் கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ப்ராமிஸ் பண்ணுறான். இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. மறுநாள் நம்ம ஹீரோ கடைக்கு போயிட்டு அந்த குட்டி பையனுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் வாங்கிட்டே இருக்கிறப்ப அங்கே ஒரு லேடி வராங்க. நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலில் ஒரு லேடியை பார்த்தாரு பார்த்தீங்களா, அந்த லேடி தான் அங்கே வராங்க. அந்த லேடி கிட்ட போயிட்டு உங்கள் பையனுக்கு ஓகேவா, உடம்பு சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல, நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே பயந்துக்கிட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட்டாது. அந்த குப்பைக்காரங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு ஒரு இடத்துல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த குட்டி பையனை குளிப்பாட்டிகிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோ அந்த குட்டி பையனை தான் பையன் மாதிரி ரொம்ப ரொம்ப பாசமாக ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறாரு. இங்கே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு மேலே தண்ணியை ஊற்றி செம ஜாலியாக விளையாடிட்டே இருக்கிறப்ப இந்த குட்டி பையன் மட்டும் எதுக்கு சோகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேணுமுத்தினே தண்ணியை தூக்கி அந்த பையன் மேலே ஊற்றுறாரு. மாற்றி ஊற்றி செம்ம ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பையனை குளிப்பாட்டி கூப்பிட்டுட்டு போயிட்டு புதுசாக ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்து அப்படியே இந்த பையனுக்கு தலையெல்லாம் சீவி விடுறாரு. உனக்கு பசிக்கும்ல, சரி ஓகே நம்ம எங்கேயாச்சும் போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கடைக்காக கூப்பிட்டுட்டு போயிட்டு சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்குறாரு. அந்த பையன் அப்பயும் கொஞ்சம் சோகமாக இருக்கான். சரி ஓகே இந்த பையனை இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட் நம்ம பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாரு. எதுக்குடா திடீர்னு பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த பையனை நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே வா அலி நம்ம கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரிக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு உனக்கு என்ன கேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த பையன் இருக்கிற ஒரு சாக்லேட் கேக்கை பார்த்துட்டு அப்படியே ஒரு ரியாக்ஷன் பண்ணுவான் பாருங்க, சான்ஸே இல்லை, வேற லெவல் ஆக்டிங் இந்த பையனுக்கு. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா உனக்கு இந்த கேக் தானே வேணும், சரி ஓகே இங்கே வெயிட் பண்ணு, நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன், நீ அங்கிள் கூட வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள போயிட்டு அந்த கடைக்காரங்கிட்ட நாங்கள் இன்னைக்கு பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப உனக்காக ஸ்பெஷல் கேக்கே நான் வச்சிருக்கேன் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டுட்டு போகிறான். இந்த கேக் செஞ்சு 3 நாள் மட்டும்தான் ஆகுது, ஆனால் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், ஒன்றும் கெட்டுலாம் போகல அப்படின்ற மாதிரி அந்த கடைக்காரன் சொல்கிறான். நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சவன் போல இந்த கடைக்காரன். சரி ஓகே இந்த கேக்கையே நான் எடுத்துக்கிறேன், ஆனால் கொஞ்சம் கேண்டில் மட்டும் ஃப்ரீயாக கொடுத்துடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பேசிட்டே இருக்கிறப்ப வெளியே அந்த குட்டி பையன் அழுகிற மாதிரி பயங்கரமாக சத்தம் கேட்குது. அலி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்திட்டே போயிட்டு பார்க்குறப்ப அந்த பையனை போட்டு யாரோ அடிச்சு வச்சிருக்காங்க. உனக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. ஒரு லேடி என்னை கடத்திக்கிட்டு போக முயற்சி பண்ணாங்க, நான் தான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன், அவங்க வெளியே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப எங்கே இருக்காங்க வா எனக்கு காமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ
அந்த பையனை தூக்கிட்டு போறாரு. பார்த்தா அங்கே யாருமே இல்லை. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு அங்கேருந்து ஒரு பாட்டில் பொறுக்கின்னு வர்றாரு. அட நாதேரி நாயை, குழந்தைய பார்த்துக்க சொன்னா பாட்டில் பொறுக்க போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு காது மேலேயே விட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போறாரு. ஃப்ரெண்டு பயங்கரமாக கோச்சிக்கிட்டாரு. அப்படியே அந்த ஃப்ரெண்டு போயிட்டு கேட்க வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வர சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்ம யாருக்கு பர்த்டே கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறப்ப எனக்கு கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கையை தூக்குறாங்க. விடுங்க, எல்லாருமே சேர்ந்தே கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கை கொண்டு வந்து மெழுகுவத்திலாம் ஏற்றி வச்சுட்டு அலி ஊதுப்பா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பையன் ஊதுறான். ரொம்ப சந்தோஷமாக ஊதுறான். ஆனால் வந்துட்டு கேண்டில் அணையவே இல்லை. எல்லாருமே பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே அமைதியாக இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு திட்டுறாரு. சரி ஓகே, நம்ம 2 பேரும் சேர்ந்தே ஊதலாம் அலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த குட்டி பையனும் சேர்ந்தே ஊதுறாங்க. இப்போ எல்லாருமே விஷ் கேளுங்க அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாருமே அவங்களுடைய ஆசையை கேட்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே ஆசையை கேட்டுக்கிட்டே இருக்கிறப்ப அங்கே ஒரு குட்டி பையன் இருப்பான். அந்த பையன்கிட்ட நீ என்னடா ஆசை கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நான் கூடிய சீக்கிரமே சாகணும்னு ஆசை கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். ஏன்டா தம்பி இப்படி கேட்டிருக்க, உனக்கு என்ன வயசாயிடுச்சு, அதுக்குள்ளே சாக ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. நான் சின்ன வயசாக இருக்கிறப்பவே எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. ஒருவேளை நான் வாழ்ந்து ரொம்ப பெரிய பையனாக இறந்து போயிட்டேன்னா சொர்க்கத்தில் எங்கள் அம்மாவால் என்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நான் சீக்கிரமாக இறந்து போயிட்டேன்னா, சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டேன்னா எங்கள் அம்மா என்னை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறப்ப நம்ம ஹீரோடைய கண்ணே கலங்கிடுச்சு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. அந்த பர்த்டே பார்ட்டியில் அந்த குட்டி பையன் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருப்பான். பார்ட்டி பிடிச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப பிடிச்சிது அப்படின்னு சொல்கிறான். சரி நீ என்ன விஷ் கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நான் எங்கள் அம்மாவை பார்க்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, உன்னுடைய வீட்டுடைய அட்ரஸை சொல்லி நானே கூப்பிட்டுக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய பணம் வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். உனக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிட்டப்ப எங்கள் அம்மாவை நான் கூப்பிட்டுக்கிட்டு வந்து தனியாக சந்தோஷமாக வாழ்கிற அளவுக்கு எனக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஞ்சு குழந்தை அப்படியே சொல்லும் பாருங்க. அப்படியே நம்ம ஹீரோடைய கண்ணா தண்ணி வருது. சரி ஓகே, நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் அம்மாவை பார்த்துடலாம், நான் கூப்பிட்டுக்கிட்டு போகிறேன். நாளைக்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்துட்டு பீச்சுக்கு போகலாம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் சொல்கிறான். சரி ஓகே, நீ நைட்டு போயிட்டு தூங்கலாம், நம்ம வந்துட்டு நாளைக்கு வேலை பார்த்துக்கலாம், அதை பற்றி நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு போகிறாரு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எந்திரிச்சு போயிட்டு அந்த குட்டி பையனை எழுப்புறப்ப டக்குன்னு பார்த்தா பெட்டில் அந்த குட்டி பையனை காணவே காணும். நம்ம ஹீரோக்கு அப்படியே பைத்தியம் முடிச்சு போகுது. அலி அலி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு அப்படியே ஊர் முழுக்க தேடி பார்க்குறாரு. எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாரு. அந்த பையனை காணவே காணும். கடைசியாக மறுபடியும் வீட்டுக்கு வந்து பார்க்குறப்ப அந்த பையன் அங்கே உட்காந்துட்டு இருக்கான். எங்கடா போன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எங்கள் அம்மா வந்த மாதிரி இருந்துச்சு, நான் எங்கள் அம்மாவை தேடி போனேன், எங்கள் அம்மாவை கடைசி வரைக்கும் தேடி கண்டுபிடிக்கவே முடியல, அதான் நான் திரும்பி இங்கேயே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப மோசமான ஏரியா, நான் இல்லாமல் நீ தனியாக வெளியே போகவே போகாது, நீ கொஞ்ச நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ பதறி போயிட்டேன்னு தெரியுமா, சரிவா உனக்கு பசிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டுட்டு போயிட்டு அந்த பையனுக்கு சாப்பாடு போட்டாரு. சரி உன்னுடைய வீட்டு அட்ரஸ் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப தெரியாது அப்படின்னு சொல்கிறான். போய்லாம் சொல்லாத, நீ இல்லாமல் உங்கள் அம்மா ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க, உங்க அம்மா உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றப்ப எங்க அம்மா தான் என்னை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குப்பை தொட்டியில் போட்டாங்க, அங்க என்னுடைய ஸ்டெப் ஃபாதர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பையன் இங்கேயே பயப்பட ஆரம்பிக்கிட்டான். நீ ஒன்றும் கவலைப்படாத, உங்க அம்மாவுக்கு உன் மேலே ரொம்பவும் பாசம் இருக்கும், ஆனால் உன்னுடைய ஸ்டெப் ஃபாதர் காரணமாக தான் உங்க அம்மா உன்னை தூக்கி வந்து குப்பை தொட்டியில் போட்டு போயிட்டாங்க, உன்னை பார்த்தா உங்க அம்மா கண்டிப்பாக ரொம்பவும் சந்தோஷப்படுவாங்க, நீ என்னை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டு போ, உங்கள் ஸ்டெப் ஃபாதர் இல்லாத சமயமாக பார்த்து நான் போயிட்டு உங்கள் அம்மாவிட்ட பேசி உங்கள் அம்மா உங்ககிட்ட கூப்பிட்டுக்கிட்டு வந்து காமிக்கிட்டேன், உங்கள் அம்மாவையும் இல்லைனா கூப்பிட்டுக்கிட்டு வந்து நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். சரி ஓகேவா பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு அந்த பையனுக்கு நீச்சல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த பையன் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த டைமில் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு அங்கே வந்து பார்க்குறாரு. ஹாய்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கையை காமிக்கிட்டப்ப நான் அலிக்கு நீச்சல் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அலி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். இப்போ அலியை கொண்டு போயிட்டு வீட்டில் படுக்க வச்சுட்டு சரி ஓகே நீ நைட்டு இங்கேயே தூங்கு, நான் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். அதெல்லாம் இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்பி அவருடைய கடைக்கு போயிட்டு இந்த குட்டி பையனுக்கு சின்னதாக ஒரு குப்பை வண்டியை தயார்படுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த டைமில் நம்ம ஹீரோடைய அங்கிள் வந்து நம்ம ஹீரோவை பார்க்குறாரு. உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு உட்கார வச்சு டீலாம் போட்டு கொடுத்துட்டு ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க, ஏற்கனவே உனக்கே உடம்பு சரியில்லை, அந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டு வந்து வச்சு ஏன் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த பையனை போலீஸில் ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையன் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அந்த பையனுடைய ஸ்டெப் ஃபாதர் வந்துட்டு அந்த பையனை ரொம்பவும் டார்ச்சர் பண்ணுறாங்க. அவங்க அம்மா அந்த காரணத்தினால தான் குப்பை தொட்டியில் போட்டாங்க. நான் அந்த பையன்கிட்ட பேசியிருக்கேன், கொஞ்ச நாள்லயே கொஞ்சம் பணத்தை சேர்த்துக்கிட்டு அந்த பையன் தன்னுடைய அம்மாவை போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப
ஏன் அந்த குட்டி பையனுடைய அம்மாவே அந்த பையனை போட்டு அடிச்சிருக்க கூடாது, அவங்களுக்கு தேவையில்லைன்ற காரணத்தினால தான் அவங்க கொண்டு வந்து குப்பை தொட்டிக்குள்ள போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப, அப்படிலாம் சொல்லாதீங்க, எந்த தாயும் அப்படி பண்ண மாட்டாங்க, அந்த குட்டி பையன் மேலே அவங்க அம்மாவுக்கும் பாசம் இருக்கும், ஆனால் அந்த ஸ்டெப் ஃபாதருடைய தொல்லை தாங்க முடியாமல் தான் அவங்ககிட்டேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை கொண்டு வந்து குப்பை தொட்டியில் போட்டிருக்காங்க, நீங்கள் அப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப, உனக்கு உடம்பு சரியில்லை, நீ உடம்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு அலி கீழே வா, உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பையனும் ஆர்வமாக கீழே ஓடி வரான். அந்த பையனுக்கு ஒரு கேப்பை மாட்டி விட்டு, உனக்காக ஸ்பெஷலாக ஒரு வண்டி செஞ்சுருக்க, நீ தானே வேலை வேணும்னு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பையன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறான். அந்த குட்டி பையன் சிரிப்பாக பாருங்கள், வேறு லெவலில் காமிச்சிருப்பாங்க. இப்படி இந்த வண்டியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லி கொடுக்குறாரு. சரி ஓகே, வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அந்த வண்டி எடுத்துக்கிட்டு ஊர் முழுக்க சுற்றுறாங்க. அந்த ஊர் முழுக்க இருக்கிற எல்லா குப்பை டப்பாலர்னும் அட்டை பாட்டில் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே நீங்கள் நைட்டு காமிக்கிறாங்க. இன்றைக்கி எப்படி இருந்துச்சு வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன், கூடிய சீக்கிரமே நான் எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன், நிறைய பணத்தை நான் சேமித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். இந்த பையனை ஒரு வாட்டி பார்க்கும்போது நம்ம ஹீரோடைய கண்ணிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக தார தண்ணி ஊற்றும். நம்ம ஹீரோ போயிட்டு ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அதே டைமில் அங்கே ஒரு பொம்மை கார் இருக்கும். அந்த காரை தூக்கி இது மேலே இதை நீயே வச்சுக்கோ, நான் சின்ன வயசில் விளையாடின விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை காரை கொடுக்குறாரு. சரி ஓகே, நீ தூங்கிட்டே இரு, நான் போயிட்டு ஆஃபீஸில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு கணக்கு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி அந்த கடைக்கு போயிட்டு கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரால் முடியவே இல்லை, பயங்கரமாக மயக்கம் வர மாதிரி இருக்குது, என்னமோ நடக்குது. சரி ஓகே, வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தடுமாறி நடந்து வந்துட்டே இருக்கிறப்ப அந்த பிச்சைக்கார பசங்களாம் சேர்ந்துக்கிட்டு அந்த குட்டி பையனை போட்டு ஏதோ பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை பார்த்துட்டு வெறி வரும் பாருங்க, அப்படியே வேகமாக ஓடுறாரு. அந்த பிச்சைக்கார பசங்களாம் அங்கேருந்து ஓடி போயிட்டுறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு அலியை பார்க்குறப்ப அலி பயங்கரமாக மயக்கத்தில் இருக்கான். அந்த பையனை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு எழுப்பி பார்க்குறப்ப அந்த பையன் எந்திரிக்கவே மாட்டான். உடனே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அங்கிளை கூப்பிட்டுட்டு உடனே வா, இந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பையன் அப்படியே லைட்டாக கண்ணை முழிக்கிறான். உனக்கு என்ன ஆச்சு, நீ எப்படி அங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இந்த பையன் பயங்கரமாக துடிக்க ஆரம்பிக்கிறான். நீங்கள் தான் என்னுடைய ஸ்டெப் ஃபாதர், நகர்ந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக பயப்பட ஆரம்பிக்கிறான். நான் இல்லைடா, நான் அவனுடைய ஃப்ரெண்ட்ரா, ப்ளீஸ்டா நம்புடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போகிறப்ப இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். டக்குன்னு நம்ம ஹீரோக்கு வேற உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அப்படியே வாயிலிருந்து லைட்டாக ரத்த வாந்திலாம் வர ஆரம்பிக்குது. இந்த டைமில் அலி அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான். ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு, அம்மா நான் கூடிய சீக்கிரமே உங்களை பார்க்க வரமா அப்படின்னு சொல்கிறான். டே அந்த ஃபோட்டோவை கொடுத்துட்றா, அது என்னுடைய ஃபோட்டோடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை ரெண்டாக கிழிச்சு ஒரு பாதியை மட்டும் தூக்கி போடுறான். நம்ம ஹீரோ கீழே படுத்துக்கிட்டு பயங்கரமாக அழுகிறாரு, கத்தி அழுகிறாரு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து பார்க்குறாரு. என்னாச்சு, எதுக்கு ஃபோட்டோவை கிழிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அலிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அவன் மயக்கத்தில் இருந்தான், ஸோ அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அவன் திடீர்னு அவனுடைய ஸ்டெப் ஃபாதர் நான் தான் நினச்சிக்கிட்டு பயங்கரமாக சண்டை போட ஆரம்பித்தான். அந்த சண்டையில் அந்த ஃபோட்டோ எடுத்து கிழிச்சு போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. சரி ப்ரோ, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டும் அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ அப்படியே மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அலியை கூப்பிட்டுக்கிட்டு, உன்னை எந்த குப்பை தொட்டிலேருந்து அந்த பையன் எடுத்துக்கிட்டு வந்தானோ அங்கே கூட்டிகிட்டு போகிறேன், உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு காமி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு போகிறாரு. இந்த டைமில் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் கால் பண்ணுறாரு. எங்கடா இருக்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அலியை அவனுடைய வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டு வந்திருக்கேன், இரு கொஞ்ச நேரத்தில் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அலியை அங்கேருந்து நடந்து போகிறான். அவன் அங்கேருந்து நடந்து போயிட்டு ஒரு வீட்டை காமிக்கிறான். இதான் உன்னுடைய வீடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒருத்தன் வெளியே வரான். அவனை பார்த்தோன்னே இந்த பையன் பயந்துக்கிட்டு ஓடி போயிட்டு நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறான். யார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவர் தான் என்னுடைய ஸ்டெப் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறப்ப, நீ இங்கேயே வெயிட் பண்ணு, அந்த ஆளுக்கு இருக்குது இன்னைக்கு பூஜை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை நம்ம ஹீரோ விரட்டிக்கிட்டே போகிறாரு. அந்த ஆள் அங்கேருந்து ஓடிக்கிட்டே இருக்காரு. டக்குன்னு நம்ம ஹீரோ போயிட்டு பார்க்குறப்ப அந்த ஆள் காணாமல் போயிட்டாரு. நம்ம ஹீரோ திரும்பி வந்து பார்க்குறப்ப அலியை காணோம். அலி அந்த குப்பை தொட்டிக்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். உனக்கு என்ன ஆச்சு, தலையில் என்ன அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஸ்டெப் ஃபாதர் வந்து என்ன அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அலி சொல்கிறான். எப்படிடா ஸ்டெப் ஃபாதர் வந்து ஒன்று அடிச்சுட்டு போவார், நான் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனேன், எப்படி அவர் இங்கே வந்தார், இந்த பசங்க ஒன்று அடித்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அலிகிட்ட கேட்குறப்ப இல்லை அப்படின்னு சொல்கிறான். கண்டிப்பாக இவனுக்கு தான் ஒன்று அடிச்சிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கேருந்து அந்த குப்பைக்கார பசங்க கூட சண்டைக்கு போகிறாரு. பயங்கரமாக சண்டை நடக்குது. அவனுங்க நம்ம ஹீரோவை போட்டு பொலன்னு பொழந்துட்டுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுகிறாரு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட்டாது. நம்ம ஹீரோ கண்ணை திறந்து பார்க்குறப்ப ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. அப்படியே நம்ம ஹீரோ பொறுமையாக கண்ணை திறக்கிறாரு. டாக்டர் சொல்கிறாங்க, நீ உயிர் பிழைச்சதுலாம் பெரிய விஷயம், நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறப்ப, உங்களுடைய பையனுக்கு உடம்பு சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. உனக்கு என்ன ஆச்சு, கொஞ்சம் அமைதியாக ரிலாக்ஸாக படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட அலி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவனை தேடி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான்.
என்னடா சொல்கிற, அந்த பையனை தேடி கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு பிளட்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு. அந்த பிளட்லாம் பிடிங்கி போட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ப்ளீஸ்டா போகாதடா போகாதடா அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறப்ப, நான் போயிட்டு அலியோடைய அம்மாவையும் கூப்பிட்டுட்டு வர போகிறேன், என்னால் தான் எங்கள் அம்மாவை கண்டுபிடிக்க முடியல, அவனாச்சும் சந்தோஷமாக வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி அந்த கைலாங்கடிக்கு போயிட்டு நம்ம ஹீரோ சேர்த்து வச்சுருந்தாரு பார்த்தீங்களா, எல்லா பணத்தையுமே எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த டைமில் நம்ம ஹீரோடைய மாமா அங்கே வந்துட்டு, எங்கடா போகிற, பணத்தில் எங்கடா எடுத்துக்கிட்டு போகிற, இது சேர்க்கறதுக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும், உன்னுடைய ஆப்ரேஷனுக்கு இந்த பணம் மட்டும்தான் இருக்குது, இல்லை நீ செத்துடுவ, ஒழுங்காக இந்த எடுத்துக்கிட்டு போயிட்டு உள்ள வைடா அப்படின்னு சொல்கிறப்ப, என்னை தடுக்காதீங்க, கடைசி வரைக்கும் எங்கள் அம்மா கிட்ட கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை கூப்பிட்டுட்டு போவே இல்லை, அவனாச்சும் சந்தோஷமாக வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தள்ளி விட்டு அந்த கார் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கேருந்து கிளம்பி அந்த வீட்டுக்கு போயிட்டு வீட்டுடைய கதவை தட்டுறப்போ ஒரு பாட்டி வெளியே வராங்க. நான் அலியோடைய அம்மாவையும் கூப்பிட்டுட்டு போகணும், நான் பணத்தை கொண்டு வந்திருக்கேன், ப்ளீஸ் அலியை என் கூட அனுப்புங்க, எங்கே அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ ஒரு தாத்தா வந்துட்டு இங்கேருந்து வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தள்ளி விட்டு கதவை க்ளோஸ் பண்ண பார்க்குறாரு. பணம்லாம் கீழே விழுந்துருச்சு, ஒழுங்கு மரியாதை நகர்ந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை காமிச்சு மிரட்டிட்டு ரூமாக போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. அங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ ரூம்குள்ளே போகிறப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு எல்யூஷன் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒன்று வந்துட்டு போகுது. நம்ம ஹீரோடைய கண்ணிலேருந்து பயங்கரமாக தண்ணி ஊற்றிட்டே இருக்குது. அலியை போட்டு அவங்க சித்தப்பா பயங்கரமாக அடிக்கிறாரு. இந்த டைமில் அவங்க அம்மா வந்துட்டு என்னுடைய பையனை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை தூக்கிட்டு போயிட்டு குப்பை தொட்டியில் போட்டுட்டாங்க. தயவு செஞ்சு இங்கே திரும்பி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த டைமில் அந்த பாட்டி வந்துட்டு சொல்கிறாங்க, உன்னுடைய குடும்பம் இங்கே தான் வாழ்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், உன்னை பெற்றவங்களே கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் உன்னை தூக்கின்னு போயிட்டு குப்பை தொட்டியில் போட்டாங்க, உன்னுடைய ஃபேமிலி இங்கே இல்லை, அலின்னு சொல்லிட்டு தனியாக வேறு யாரும் இல்லை, அந்த அலியே நீ தான் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கும் சரி படத்தை பார்த்துக்கிட்டு இருக்க நமக்கும் சரி அப்படியே நெஞ்சு வெடிச்சு போகிற மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அழுதுகிட்டே அப்படியே எங்கேருந்து கிளம்பி போயிட்டு அப்படியே பொத்துன்னு கீழே விழுகிறாரு. இந்த டைமில் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்காரு பார்த்தீங்களா, ஒரு வாய்ஸ் ஓவர் பண்ணுற மாதிரியே தெரியுது. சில நேரங்களில் அலி வந்துட்டு எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமல் அவன் நிறைய கற்பனை உலகத்தில் வாழ ஆரம்பிக்கிறான். அவனுக்கு அடிக்கடிக்கே இது போல் ஒரு இல்யூஷன் வந்துட்டு போகும். அவனுடைய சின்ன வயசு வாழ்க்கையை ரொம்ப மிஸ் பண்ணுறான். சின்ன வயசில் எல்லா குழந்தைங்களுக்கும் கிடைக்க வேண்டிய அந்த சந்தோஷம், தாய்கிட்டேருந்து கிடைக்க வேண்டிய அரவணைப்பு, பாசம் எதுவுமே அவனுக்கு கிடைக்கல. அவனுடைய சின்ன வயசு வாழ்க்கையை ரொம்ப மிஸ் பண்ணான். அந்த காரணத்தினால்தான் அவன் அந்த கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்தான். அவன் கடைசியாக வாழ்ந்த அந்த கற்பனை உலகத்தில் ரொம்ப சந்தோஷமாக அவன் எப்படி வாழணும்னு நினச்சானோ அந்த கற்பனை கதாபாத்திரமான அவனையே அவன் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டான். அவன் குளிக்க வச்சது, தலைவாரி விட்டது, சாப்பாடு வாங்கி கொடுத்தது, கேக் வெட்டி பர்த்டே கொண்டாடினது, இது எல்லாமே அவனுடைய சின்ன வயசு நிறைவேறாத ஆசை. அந்த ஆசை எல்லாத்தையுமே அவன் சின்ன வயசு கதாபாத்திரமான அலிக்கு செஞ்சு பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். கடைசியில் அவன் செத்தும் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சின்ன வயசில் இருக்கிறப்ப அவங்க அம்மா தூக்கி போட்டாங்கல்ல, நம்ம ஹீரோ திரும்பி வந்து பார்க்குறப்ப அவங்க அம்மா அங்கே இல்லை. குப்பை தொட்டியில் அவங்க அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ மட்டும் இருக்குது. அந்த ஃபோட்டோவை நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டு போகிறாரு. இப்போ நம்ம ஹீரோ சாகத்துக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோவை தூக்கி பார்க்குறாரு. அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோ அப்படியே செத்து போகிறாரு. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நாளைக்கு ஒரு நல்ல படத்தோடு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே கனெக்ட்.